இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நமக்கு எத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்கள். என்ன எல்லாரும் வேலை ஏறியாச்சா? கிளம்புமா? ஐயோ அண்ணே சீக்கிரம் வண்டியை எடுங்க அண்ணே. எல்லாரும் ஏறியாச்சுல? யாரும் மிஸ் ஆகல? இல்ல எல்லாரும் வந்து எண்ணி பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் எண்ணிட்டோம்னே. எல்லாரும் சரியா இருக்கும்னே. இங்க பாரு யார் யாருக்குன்னு கையை பிடிச்சு கொடுத்திருக்கேன். ரெண்டு ரெண்டு பேரா ஜோடி ஜோடியா போணும். உங்க கையை பிடிக்கிறவங்க கூட இல்லனா எங்க கிட்ட வந்து சொல்லிரணும். சரியா? ஓகே டீச்சர். இல்ல ஏதாவது இறங்கணும் வைக்கணும்னா சொல்லிட்டு இறங்குங்களே. இஷ்டத்துக்கு இறங்கிராதீங்க. இல்ல ஒண்ணுக்கு ரெண்டுக்குலாம் எங்க கிட்ட முறைய சொல்லிரணும். நாங்க காலையிலே போயிட்டு வந்துட்டோம்னே. போனா சரிதான். இல்ல உள்ள நாட்டி போடாதீங்க சொல்லிவிட்டேன். இது எல்லாம் எப்படி கூட்டிட்டு போயிட்டு வந்து மேய்க்க போறோமோ தெரியல. இல்ல கக்குல வருது, கொமட்டுது, தலை சுத்துது, எல்லாம் முறைய சொல்லிடணும்னா பார் வியாதி நிக்கிறதால உங்க இஷ்டத்துக்கு இறங்க கூடாது. சொல்லிட்டு தான் இறங்கணும். எம்மா வாலி பிள்ளையே உங்களுக்கு தான் தெரியாத ஆளுகிட்ட முன்ன பின்ன தெரியாத கிட்ட எதையும் வாங்கி சாப்பிட கூடாது. யார்கிட்ட பேச கூடாது. சரிங்க பெரியம்மா. சரி டிரைவரே வண்டி எடுங்க. இல்ல என்ன வண்டி எடுத்துருமா? ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கவள எடுக்க வேண்டியவள எனக்கு சீக்கிரம் ஏத்துங்கண்ணே. ஆத்தாடி அம்மாடி ஐயாடி ஐயா வண்டி எடுக்க போறா. டண்டு நக்கும் டண்டு நக்குவா. சரி சரி என்ன டிரைவரே வண்டி எடுங்க. எம்மாடி வண்டி எடுக்க போறவளா. அம்மா அம்மா இல்ல சீட்டு புடிச்சுக்கிடுங்களா? அதெல்லாம் நாங்க பிடிச்சிட்டோம்னே. இல்ல கீழ கீழ விழுந்து மூக்குக்கு உடைச்சு வாங்கல. சோ பேசிக்கிட்டே இருக்கவள தர வண்டி எடுக்க மாட்டீங்கல. சரி சரி என்ன வண்டி எடுங்கண்ணே. யாத்த வண்டி போயிட்டு இருக்கு. அம்மா இங்க பாரு ஜன்னல பாப்போமா. என் வண்டி வந்து அந்த சைடு பாரு. அம்மா அம்மா இதுல எப்ப கட்டனவ? இட்டி அந்த சைடு பாருடி. இட்டி அங்க பாரு. அம்மா எவ்வளவு பெரிய வீடு. ஏ தங்கம் அங்க பாருங்க பாரு. ஏ அம்மா எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க. அம்மா அங்க பாரு. ஏ தங்கம் அங்க பாரு. ஏ மங்க ஆறு பாருங்களா. எங்க பாரு, இது எனக்கு தெரியும். இந்த ஊர்ல தான் எங்க சொந்தக்காரவிலாம் இருக்காவ. அதான் உங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்களா? காப்பி கட்டி குடிச்சிட்டு போமா? அவிய சொந்தக்காரின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொந்தக்காரின்னு அவளுக்கு தெரியாது. பரவாயில்ல சொல்லிட்டு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துருமா? ஆஹா வேண்டாம் வேண்டாம், சொந்தக்காரியில வேண்டாம். வண்டி போட்டோம். ஏ தங்கம் இந்த ஊர்ல தானே நமக்கு அந்த சொன்ன கிளி கட்டி கொடுத்திருக்காவ. ஆமா ஆமா இந்த ஊர் தான் நினைக்கேன். ஏன்னா இது மூன்று அடப்பு தானேல. மூன்று அடப்பா? அது எங்க இருக்குது? எங்க இருக்குது? இது வீக்க போறோம். வீக்க போறோமா? ஏ அம்மா கிட்ட என்ன செடி கொடி பாருங்க. அம்மா என்ன குளிச்சியா இருக்கம்மா. என்னடா? வேன்ல பாட்டு போட சொல்லுங்கனே. ஆமானே ஆமானே, என்னை பாட்டு போட்டு விடுங்கனே. ஐ பாட்டு போட போறவளா? யாடி டண்டக்கன குன். பாப்பா எங்கிட்ட வரியா? அன்பர் சீ கீழ விழுந்துறாத. சரிமா. என்ன வேன்ல பாட்டு போட சொல்லுங்கனே. ரேவனாச்சி அந்த பாட்டு போட்டு விடுங்க. என்ன நல்ல பாட்டா போட்டு விடுங்கண்ணே. நீ உட்காரம்ல? இல்ல வேண்டாம். நம்ம டான்ஸ் ஆடுவோமா? என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கா? குரங்கு. கிட்ட பேச குடிச்சிட்டேன். பொறுக்கி. ஏண்டா உன் காட்டுல நல்ல மழை போலுக்கு. ஐயோ பாத்துட்டானோ இல்லையா? நடத்து நடத்து. ரூபி மொத்தமான காப்போய் பயிரு. அப்படியே பாக்கிறதுக்குள்ள என் பொண்டாட்டியா இருப்பா. பாத்துக்கலாம். அந்த புள்ள கடுத்து கோத்து இருக்கோம்ல. ஆமா அப்படி நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே. பண்ணாமதான் அந்த புள்ள அப்பமே சொன்ன முறைச்சுக்கிட்டு இருக்கா. நினைச்சது கிடைச்சதம்மா. குதூகலமா இருக்கா? ஏதாவது வேண்டாம் பாத்துட்டேன். அது வந்து என்ன அண்ணே அது நடத்து நடத்து நடத்து. உட்கார்றதுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க.
திரும்பி பார்ப்போம் இந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. டேனியல் போய் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்காவளோ எம்மா யாத்தடி எனக்கு வெக்கமா இருக்கு. நாங்க திரும்பிக்கிடுதேன். டேனியல், இவன் ஒருத்தன், இவனும் முடிக்க மாட்டான், நம்மளையும் முடிக்க விட மாட்டான். என்ன தீ வெக்கமா இருக்கு. எம்மா என்னத்த சொல்ல. விக்ரமே, நீ இப்ப யார கூப்பிட்ட? இவன் ஒருத்தன் ஊரில் கலந்துக்கிட்டேன், ஒன்னதான் கூப்பிட்ட. என்ன கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்ட பதில்லையா? ஐயோ நம்ம திரும்பிடுவோம். கொன்னு என்கிட்ட பேசாத. சரி சரி, கூப்பிடாத. ஏனே வேற நல்ல பாட்டு போட்டு விடுங்கனே. என்ன ஒரு குத்து பாட்டா போட்டு விடுங்கண்ணே. இந்த பாட்டுல அந்த பிள்ளைக்கு எங்க புரியும்? அந்த வர பூச்சாண்டி போட்டு விடுங்கண்ணே. பூச்சாண்டியா? என்னது? இல்ல பூச்சாண்டா, அந்த பூச்சாண்டி இல்ல. பூச்சாண்டில வேண்டாம். ஆமா பூச்சாண்டிலாம் வேண்டாம் வேண்டாம். கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்ச சிரியண்டி. போயிருமா சொல்லிட்டேன். இவ கூட இந்த பாட்டுக்கு டூயட் ஆனா எப்படி இருக்கும் பாப்போம். ஐயா தோற ஐயா கிங்ஸ்னே. என்னமா இப்ப சொல்லுங்க. ஐயா ஒரு காப்பி கீப்பி வாங்கி கொடுங்க ஐயா. காப்பி குடிக்காம நாக்கு நமன்னு வருது ஐயா. சொல்லிருக்கலாமா? சரி இதுல வண்டி பாத்துட்டேன். டிரைவராச்சே அதெல்லாம் டீ கடை வந்து நான் பாட்டுக்கணாச்சு. ஏமா எதுனாலும் சொல்லுங்கம்மா. சரியா. அதே இப்பதான் காப்பி குடிக்கணும் போல வருது பாத்துக்க. காலையே குடிக்காம வந்துட்டேன். யார் யாருக்கு காப்பி டீலாம் வேணும்? எனக்கும் வேணும்னே. எனக்கு பிஸ்கட் வேணும்னே. சரி சரி எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். என்ன ஒரு டீ கடை பார்த்து நிப்பாட்டுங்க. நான் டீ கடை வந்துட்டு எல்லாம் பார்த்து வந்துங்க. சொன்ன மாதிரி ரெண்டு வேலை நிக்கணும். யாரும் தொலைஞ்சிடக்கூடாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போக கூடாது. நம்ம கூட்டம் எங்க நிக்குதோ அங்கதான் நிக்கணும்னா. இல்ல தம்பி தூக்கம் வருதையா? ஆண்டி உன் கொழுந்தனாரு. கொழுந்தனாரா? ஆமா அந்த சாலம பையன் உனக்கு கொழுந்தனாரு தானே வரும். இந்த தனி பையில காது வச்சேன்னா அந்த சாலம் பையன் உனக்கு கொழுந்தனாரு தானே. உன் கொழுந்தனார் இல்ல இன்னும் பால் குடியே மறக்கல தெரியுமா? இங்க பேரு கொழுந்தனார்லாம் சொல்லாத. நான் வரும்போது கூட பார்த்தேன் அவன் அம்மா மேலதான் படுத்து கிடந்தான். உனக்கும் அந்த டேனி பையனுக்கும் திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா மாமியார் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் என் பிள்ளைக்கு உட்காந்து இல்லடி டேனியல் அடுத்த மாசமா அதுக்குதான் சொன்னேன். ஐயா இப்படி சொல்லாதே எனக்கு வெக்கமா இருக்கு. இது மாமியாரும் மருமகளும் ஒன்னா மாசமா போறதா? சண்டைக்கு வந்து டேனியல் போயிட்டு வேணாலும் கேளு. பாத்து பாத்து இருங்க பாத்து இருங்க. பாத்து நீர் நான் ஒத்துறா இறக்குறேன். என்ன நிப்பாடுங்க நிப்பாடுங்க. ஒத்துறா இறங்குங்க. வாங்க வாங்க பாத்து இறங்குங்க. இல்ல வாங்கல இல்ல வாங்க வாங்க. நீ வரலையா? எனக்கு வேண்டாம். வயிற்றுக்குள்ள ஒண்ணு இல்ல, வேற எங்கேயும் வண்டி நிக்காது. இன்னொன்னு பேர் உனக்கு தனியா மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. வா சின்ன பிள்ளைலாம் இருக்குல்ல, ஏன் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. வா எனக்கு வேண்டாம். வா ஒரு பழமா வாங்கி சாப்பிடு. ஓடியா. எனக்கு வேண்டாம். ஏன் எனக்கு நல்லது எனக்கு கோமா. போங்க சொல்லிட்டேன். சரி வா. போங்கன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போய் சாப்பிட முடியாது. வா உனக்கு ஏதோ பிடிச்சது வாங்கிக்க. வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி இனிமேல் இப்படி நடந்துட மாட்டேன். வா ஏதோ ஒரு ஆசையா நடந்துட்டேன். வா எனக்கு ஒண்ணு வேண்டாம். போங்க. சரி பாரு அப்பெல்லாம் உனக்கு ஒரு காப்பி கூட என்னால குடிக்க முடியாது. வா எனக்கு காப்பி குடிக்கணும் போல இருக்கு. வா காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல அப்படின்னு 9 மணி ஆகுது. வா எனக்கு வேண்டாம்னு சொன்னல. வெறும் வயிறா இருக்கு. நீ வாடி. எனக்கு வேண்டாம்னு சொன்னல. இங்க பாரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காது. நினைச்சாலும் இவ்வளவு வெறும் ஒண்ணு போல வர முடியாது. ஒருவேளை மறுபடியும் எல்லாரும் பிளான போட்டா கூட இதுல பாதி பேர் வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. இது நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான தருணம். நாம இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தத்துல இது ஒரு சந்தோஷமான நாள். இதே மாதிரி ஒரு நாள், இதே மாதிரி ஒரு மணி நேரம், இதே மாதிரி மக்கள், இதே மாதிரி ஒரு வேனு, இதே மாதிரி ஒரு டிராவல் திரும்ப நினைச்சாலும் கிடைக்காது. கிடைக்கும் போது சந்தோஷமா இரு, முடிஞ்சு போனதை நினைக்காத. அதான் இனிமேல் அப்படி நண்டுட மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஏதோ உணர்ச்சி போட்டுட்டேன். தப்புதான். இங்க பாரு வா. எனக்கு வேண்டாம். சரி அதான் இனிமேல் அப்படி நண்டுட மாட்டேன்னு சொல்றல. வா பாரு என் மேல தானே கோவம். ஆனா மத்தவங்க எல்லாம் ஏன் கூட விட்டுரு. அவங்க கூட அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் ஒன்னா கூடி நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தலாம்னு நினைச்சு பேசும்போது நான் மட்டும் காருக்குள்ள என்ன சொல்லுவேன்? அப்படி காப்பி குடிச்சோம் இப்படி காப்பி குடிச்சோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ இதை விட விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சாப்பிடலாம். இதை விட சொகுசான வாழ்க்கை வாழலாம். ஆனாலும் இந்த வாழ்க்கைக்கு ஈடாகாது. நினைச்சு பாரு, பொக்கிசமா தெரியும். வா இதை நான் மிஸ் பண்ண விட மாட்டேன். இன்னைக்கு இது முக்கியமான வேலை. நான் எதுக்கு விட்டுட்டு வந்தேன் தெரியுமா? இந்த நாள் உன் கூட பண்றது டிராவல், இந்த வேலோட பாட்டு, அலங்காரம், சந்தோஷம் இது கிடைக்காது. அதான் வந்தேன். நான் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தா
கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா உன் கூட இந்த நாள், இந்த மணி நேரம், இந்த டிராவல் கிடைக்காதுன்னா வந்துட்டேன். நிஜமா இன்னைக்கு நான் போயிருந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பேன். ஆனா எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன். ஆனா இந்த அழகான தருணம் இது கிடைக்காதுல்ல. கோடி ரூபாய் நான் திரும்ப சம்பாத்தியம் பண்ணிட்டு இந்த ஒரு லைஃப் எடுக்கும் நினைச்சா எடுக்க முடியாது. நான் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணிட்டு இந்த அழகான இளமை, இந்த கன்னி பருவம், உன் கூட இந்த டிராவல் நான் இதை திரும்ப வாங்க முடியுமா? நைட்டெல்லாம் யோசிச்சுதான் நான் வந்தேன். இந்த நொடி, இந்த பொழுது நான் உன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரம், எனக்கு சந்தோஷம். என் கனவை விட உன்னை பெருசா நினைக்கிறேன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு புரிஞ்சுக்க. எல்லாத்தை விட நான் உன்னை முக்கியமா நினைக்கிறேன்னு அர்த்தம். வா, உனக்கு காஃபி பிஸ்கட் பண்ணு எதனாலும் வாங்கிக்க. சரி, இனி இனிமே நடக்காது. அதே இதை உனச்சு வசப்பட்டு வயசு அப்படி விளையாண்டுட்டேன். நான் வருவேன், ஆனா நீங்க என்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது. சரி வா. போங்க, நான் இறங்குறேன். இல்ல நீ இறங்கு, நீ வா. வாசல்லாம் இருக்குது இவளுக்கு, என்ன வைக்கணும் அப்படி. குரங்கு மங்கி எருமை, நான் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, திட்டிக்கிட்டே இரு. வா, பாத்து இறங்கு. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்னை பத்தி நினைக்காத. ஏன்னா நான் உன் கண்ணில் என்ன படாம இருக்கேன். இல்ல, நம்ம ஊர் கடையில இப்படி பூரி நம்ம சாப்பிட்டதே இல்ல பத்தியா? எத்தான் தண்டி பூரி சுட்டு வச்சிருக்காவ பத்தியா? இல்ல, அதுக்கு சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு கூட்டுலாம் கொடுத்தாவ பத்தியால? ஆமால, நான் என்ன பூரி சாப்பிட்டேன் தெரியுமா? இல்ல நானும் தம்ல நிறைய பூரி சாப்பிட்டேன்ல. இல்ல நான் 5 பூரி சாப்பிட்டேன்ல. இல்ல நான் 6 பூரி சாப்பிட்டேன்ல. இல்ல டீ குடிச்சோம்ல, எப்படி இருந்துச்சு பத்தியால? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்களோ? காலியா இருக்குமோ? நான் வேற வீம்புல உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் வேற விதமா தின்றுப்பாளோ போலுக்கு. சாம்பார் வாசனை சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி சாம்பார் மணக்கவே மணக்காது. அத்தி வடை மணம்லாம் வருது. அப்பமே போயிருக்கலாமா? ஏய் இசேக்கா, என்னல? இக்க நீங்க பூரி சாப்பிடலையா? பூரியா? எக்கா, பூரி எத்தா தண்டில இருக்கு தெரியுமாக்கா? இத்தா தண்டில இருக்குக்கா. அதுக்கு சட்னி, சாம்பார், அப்புறம் என்னடா உருளைக்கிழங்கு கூட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்பா என்ன டேஸ்ட் தெரியுமா? எக்கா டீலாம் குடிச்சோம் தெரியுமா? நான் அத அவசரப்பட்டு வீம்புல உட்கார்ந்துட்டேனா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போல. இல்ல செம்பகமல்லி ராணி ஜபால சாப்பிட்டு இருக்காளோ? விளாசிட்டு இருக்காவ. அதே ரெண்டாவது தட்டுல தின்னுட்டு இருக்காவ. ஓ, ரெண்டாவது தட்டா? ஆமாக்கா. அப்பா எக்கா, நான் இன்னொரு சாப்பிட போறேன். நான் வரேன். எக்கா நீ சீக்கிரம் வாக்கா. காலியாயிட்டோ? கொஞ்சம் தான் இருக்கா. சுட்டு முடிச்சிட்டாவலாம். அதெல்லாம் இருக்குமே. அத்தடி காலிய போச்சு நினைக்கேக்கா. நீ அப்பவே சாப்பிட வந்திருக்கலாம்லக்கா. காலியாயிட்டோ? இல்ல வா. நான் சொன்னதை கேட்டிருப்பாவளோ? வா சாப்பிட வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு பசிக்கல. அத்தாடி, அக்காவுக்கு பசிக்கலையாமல? இல்ல நம்ம சாப்பிட்டு வந்துருவோம்ல. வா சாப்பிட வா, நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ சாப்பிட்டதான் நானும் சாப்பிட முடியும். எனக்கு வயிறு பசிக்கு. வா, ரொம்ப வயிறு பசிக்குடி. ஒரு வேனில குமட்டிக்கிட்டு வரும். வா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணு பசி இல்ல. சரி, பசி இல்லையோ 2 வாய் சாப்பிடு. அப்பதான் என் வயிற்றுல 2 போகும். வா. ஏன் நீங்க சாப்பிட வேண்டியதானே? அதை விட்டு ஒன்ன விட்டு நான் சாப்பிட முடியும்? சரி, காருக்கு ஒரு நாள் இருந்திருக்க மாதிரி குமட்டிட்டு வரும். நான் இப்போ டீ வாங்கிட்டு வரேன். அதை குடி, அப்புறம் பசி எடுத்துரும். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாத. ஃபர்ஸ்ட் டீயை குடி, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. எப்பா அருமையான சாப்பாடுப்பா. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. இன்னும் கை மணத்து கிடக்கமா? ஏவா இசே, நீ சாப்பிட போலியா? அது இந்த ராணி பிள்ளை எல்லாம் உனக்கு இடம் பிடிச்சு போட்டிருந்தாலும்ல. என்ன பீச்சா சாப்பிடு போ. பூரி என்னமா இட்லி என்னமான்னு கேட்காவ. பூரி தின்னு பாத்துக்க, நல்லா இருக்குது. நல்ல பெருசா இருக்கு பாத்துக்க. எதுக்கும் இட்லி திங்க தின்னுக்க. இட்லி நல்ல பெரிய பஞ்சு மாதிரி இருக்கு பாத்துக்க. அதுக்கு சட்னி எல்லாம் நிறைய வச்சிருக்கா பாத்துக்கமா. நல்ல மனம் பாத்துக்க. நம்ம ஒரு ஹோட்டல்ல தான் வைக்க ஆவல, வாயில வைக்க முடியல. என்ன மனமா இருக்கு தெரியுமா? மனமா இருக்குதா? நான் கூறுதே. ஐயோ நான் கூறுதே. அந்த இலை மனத்துக்கும் அந்த பூரிக்கும் அம்மா கொண்டான்னு கேக்குமா? ஓத்தி வந்து அடிச்சு விளாசுதாலோ பாத்துக்க. இப்பதான் தின்ன அப்படின்னு உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காளோ பாரு. போய்
மணக்குதாவா? ஏம்மா மனம் தாங்க முடியல, சாம்பார் மனம் அப்படி எடுக்கு. சட்னி வைக்காவ பாரு, தேங்காய் சட்னி, என்ன ருசி தெரியுமா? இந்த டீ குடி. டீயா? ஐயையோ, எல்லாரும் ஆசையா பூரி தின்னுட்டு இருக்கவ, நான் மட்டும் டீயா? இந்த ஏல அவ சாப்பிட போன நேரத்துல டீ வாங்கி கொடுத்துட்டு கிடக்க. இல்லம்மா சாப்பிட முடியலன்னா அதான். ஹாக்கு ருசியா ஹோட்டல்ல சாப்பாடு இருக்குது, டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க. டீ வேண்டாயி, அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடு. இல்ல குடிக்கட்டும், வா இந்த குடி. ஐயையோ, என்ன பண்ணனு தெரியலையே. சரிக்கா, வாங்கி கொடுத்துட்டமா. இல்ல நான் அந்த பின்னாடி நிக்கம்ல. பூச்சி பண்ணிட்டு போய் நின்னுட்டு இருக்காங்க, ஓரமா நில்லுங்க. சரியா சரியா. ஆத்தி, டீ குடிக்க விட மாட்டா போலுக்க. டீ குடிச்சா சாப்பிட முடியாத. இப்போ என்ன பண்ண? இந்த குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். குடிச்சு பாரு. எனக்கு ஒரு டீ வேண்டாம். டீ குடிச்சு பாருடி. எனக்கு வேண்டாம்னு சொன்னல. ஐயோ கட்டி கட்டி குடுத்துருவாளோ. இது டீ இல்லடி. டீ இல்ல, அலெக்ஸ். அலெக்ஸா. அலெக்ஸா. ஆமா, டெஸ்ட்ல பொடிச்சோம்னே. சொல்லிடாத, அவ்வளவு மறுபடியும் லைன்ல போய் நிக்கும். அவளை எங்க அம்மா என்ன ஓட விட்டு அடிச்சுட்டாவ. குடி, டீன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். குடி, இதை குடிச்சிட்டு உள்ள போய் பூரி சாப்பிடு. சேர்ந்து சாப்பிடுவோமா? ஒண்ணு வேண்டாம். சரி சரி, குடி குடி, சீக்கிரம் குடி. அலெக்ஸா, யாத்தடி அலெக்ஸா. சரி சரி, பார்த்து குடி, சுட்டுறாம. நான் குடிச்சறேன். சரி சரி, குடி குடி. நல்லா இருக்கா? சுடுதே. சரி, கொண்டா ஊத்தி தரேன். ஒரு மணி குடிச்சுக்கிட்டா? கொஞ்சம் தான் குடிக்கணும். சரி, கொஞ்சம் தான் குடிப்பேன். நல்லா இருக்கு. எனக்கு வச்சிருங்க. பசிக்கவே இல்லை என்ன? அப்புறம் எனக்கு வேண்டாம்ன்ற. சரி 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 சரி, எனக்கு போதும். சும்மா உன் எச்சி குடிக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இந்தா. சரி, உள்ள உட்காந்தா நிறைய பூரி சாப்பிட முடியாது. நமக்கு பார்சல் வாங்கிட்டு வரேன், இங்க வச்சு சாப்பிடு. இல்ல, நான் எல்லாரும் மாதிரி அங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். சொன்னா கேளு, அங்க ஆளுக்கு 5 பூரி தான். இங்க பாரு, இங்க வாங்கிட்டு வரேன். எனக்குள்ள சேர்த்து வாங்கிட்டு வரேன். எனக்குள்ள சேர்த்து சாப்பிடுவல, அங்க உட்காந்து சாப்பிட்டா கொடுக்க முடியுமா? உங்களுக்கு பசிக்கல? நான் அப்பப்ப வெளியில சாப்பிடுறது தானே, அதான் 2 டீஸுமே வெளியில போவேன். நீ வீட்டுக்குள்ளே இருக்க புள்ள, நீ எங்க சாப்பிட்டுருப்ப? 2 பிளேட் வாங்கிட்டு வரேன், இங்க வச்சு சாப்பிடு. அங்க வச்சு வேண்டாம். வேற எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, வாங்கிட்டு வரேன், நல்லா சாப்பிடுன்னு. பசிய வச்சுக்கிட்டு தான் வேண்டாம் வேண்டாம் இருக்கோம். அப்பாடா, எங்க எனக்கு பூரி கிடைக்காம போயிருமோ நினைச்சு நான் பயந்துட்டேன். ஓ, இதான் ஹார்லிக்ஸா? இப்போ என்ன மனம் உனக்கு? அப்பா, இப்போ என்ன மனம் உனக்கு? அம்மா, இப்போ இதான் ஹார்லிக்ஸா? என்ன டேஸ்டா இருக்கு. ஸ்பெஷல் டீ போலுக்கு. இல்லடி, எனக்கு கார்ல வந்து ஒரே மயக்கமா வந்துச்சா, அதான் வாங்கி கொடுத்தாவ. இல்லையே, நீ காருக்குள்ள நல்லதானே உட்கார்ந்திருந்த. எருமை, அதான் மயக்கம் வந்துச்சுன்னு சொல்றமா, நம்பணும். சரி சரி, நம்பிட்டேன். ராணி வர அதுக்குள்ள குடிச்சு முடிச்சிரு. அத்தாடி, இங்க என்னமோ ஒரு பெருசா மணக்குதா. இந்த மணத்தனை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சுவாசிச்சதே இல்லையே. எப்பா, என்ன மனம்? நீ என்ன குடிக்க? போச்சா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எருமை. அவளுக்கு வேனுக்குள்ள உட்காந்து ஒரே மயக்கமா, அதனால டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. டீ ஒண்ணு இப்படி மணக்காத, கொண்டா குடிச்சு பாப்பா. எச்சி. ஏன் இதுக்கு நம்ம எச்சிலாம் குடிச்சதே இல்லையாங்க? கொண்டா. ஏன் அத்தா அவளுக்கு தலை சுத்துதுன்னு குடிச்சிட்டு இருக்காள், அப்புறம் அதை புடுங்க இருக்க. அதான் வயிற்று மட்டும் பூரியை தின்னுட்டு வந்தல, பரவாயில்ல. இசை நான் சொல்ல வந்துட்டேனே, பூரி செம. அப்படி ஒரு பூரி. சாம்பார் சாம்பார், சட்னி சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டேன். 5 பூரி சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இருந்து ஒன்று எடுத்தலாட்டி? ஆமா, ஜெபா ஒன்று கொடுத்தா, அப்புறம் அந்த அழகி பிள்ளை ஒன்று கொடுத்துச்சு. செம்பொலிட்டு வந்து ஒன்று வாங்கினீங்க. தங்கம் பெருமை கூட ஒன்று கொடுத்தாவ. அப்படி இப்படின்னு 10 பூரி சாப்பிட்டோம்ல. வெக்கமா இல்ல? இசை கேட்டுக்க, நம்மளுக்குள்ள இது சாதாரண விஷயம். ஏன்டி இப்படி எல்லார்ட்டையும் வாங்கி தின்னுருக்க? இந்த பாரஜவா, நான் யார்ட்டையும் கேட்கற, எல்லாரும் என்கிட்ட வந்து கொடுத்தவ. பாத்துக்க. கருவாப்பை ஏதோ சிகரெட்ல கையில கொடுத்துட்டு போனானே, அது என்னது? பாத்துட்டியோ? இருக்க எல்லாருமே பார்த்தோம். என்ன கொடுத்தான்? பின்னாடி வாங்கிச்சாமா, எதுக்குன்னு தெரியல. வேற என்ன, எனக்கு பிடிச்ச போண்டா என்ன வாங்கி கொடுப்பான். உனக்கு தான் போதுமா, கொண்டாட்டமா இருக்குமே. நான் இப்படி ஒரு டூர் பார்த்ததே இல்ல தெரியுமா? என்ன சந்தோஷமா இருக்கு ஐயா. சரி சரி, நீ கை வச்சது கூட நான் குடிச்சு பார்க்கணும். கொண்டு நமக்கு தப்பாடி. அது டேஸ்ட் பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இது டீன்னு சொல்லல. டீ அவன் நம்மள ஏமாத்துறா. இங்க பார், டீ இப்பல மணக்காது, இது வேற மாதிரி மணக்குது. பாயசமா? ஆமா, நோயாசம். ஆளு மண்டி பாரு.
என்ன இசைது கலர் வித்தியாசமா இருக்கு கண்டுபிடிச்சிருவாளோ கிங்ஸ் என்ன வாங்கி கொடுத்தாவலாம் போதுமா சரி சரி அப்போ ஸ்பெஷலா இருக்கும் குடி குடி நான் ஏதோ 10 பூரி தின்னேன்னு சொல்லி என்ன ஓட்டுன இங்கொத்தி படிச்சு விடுவா பாரு சத்தியமா அதுல ஒரு வாய் கூட கிங்ஸ் என்ன திங்காது இந்த 10 பூரி இவ தான் திம்பா நான் சத்தியமா சொல்றேன் அது எப்படி தின்னுட்டு போறாங்க உனக்கு என்னவா இல்ல ஏதாவது உருட்டி கிட்டி விடுதாவான்னு பாத்துட்டு வரேன் எட்டி மிதிச்சிருவேன் வா இந்த பூரி சாப்பிடு. 2 தான் இருக்கு 5 சொன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க, சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொண்டுட்டு வருவாங்க, இந்த சாப்பிடு. எனக்கு பசி இல்ல இருந்தாலும் சொல்லுவீங்கன்னு சாப்பிடுறேன் கொண்டாங்க. அதை குடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடி? அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் பரவாயில்ல கொண்டாங்க. இந்தா நான் கோவமா இருக்கேன். சரி 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 நீ சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. இதுல கேட்க கூடாது. நான் கேட்கவே மாட்டேன், நீ சாப்பிடு. நீங்க அங்க திரும்புங்க. ஏன்? கொதி விழுந்துரும் அங்க திரும்புங்க. சரி சரி. ஆத்தி திரும்பதுக்குள்ள விரும்பி அள்ளி வாயில போட்டுறணும். இந்த பக்கம் பக்கம் வாயில அள்ளி போட்டுறணும். இல்லைன்னா என்ன இப்படி திங்கன்னு சொல்லிடக்கூடாது. இதுல எனக்கு ஒரு வாய்க்கு கூட பத்தாது. அந்த பிளேட்டையும் கொண்டாங்க, அது எனக்குள்ள தானே. அதுக்குள்ள சாப்பிட்டா 2 பூரி வச்சுக்கிட்டே இருப்போலாங்க. சரி டக்கு பக்கம் கொடுங்க. இந்தா திரும்புங்க திரும்புங்க. எப்படி இதுல சாப்பிட்டா? இப்படி சாட முடிஞ்சுக்கிட்டா பசியிலன்னு வேணுக்குள்ள இருந்தாங்க. குரலும் சொல்லக்கூடாது, எனக்கு கோவந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன். இல்ல 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 நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அந்த பையன் இருக்கட்டும், நான் சாப்பிடணும்ல. நீ சாப்பிடணும்டி, நல்லா சாப்பிடணும். நான் திரும்பிக்கிட்டேன். பையன் திரும்பிட்டா. அதுக்குள்ள விரும்பி தின்றணும். அது எனக்கு இது கூட பத்தாதே. எனக்கு பூரினாலே பேயாட்டம் பிடிக்கும். என்ன டேஸ்டா இருக்குப்பா, ஒரு வாயில கரைஞ்சு போயிருது. நம்ம ஊர்ல பூரி சுடாவல ஏதோ சாக்கு துணி மாதிரி. இது என்ன டேஸ்டா இருக்கு. சரி சரி டக்கு புக்கு டக்கு இந்த 2 பிளேட் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க நேரம் ஆகுது. பாரு எல்லாரும் வேன்ல ஏறிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம். இந்த பிள்ளை நிஜமாவே சாப்பிடுறதா இல்ல தூர போடுறதா? நீ நிஜமா சாப்பிட்டல? சரி சரி சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த பூரியை 2க்கு மேல திங்க முடியாத. ரொம்ப தான் சந்தேகப்படுறாங்க. 2 பூரியா காத்து மாதிரி இருக்குது, பேப்பர் மாதிரி இருக்கு, வாயில போட்டுனே கரைஞ்சிட்டு. இத போய் திங்க முடியாதா? நானே இது 10 பையனுக்கு திம்பேன். ஏல கிங்ஸ்னே இப்போ இல்ல 2 பிளேட் வாங்கிட்டு போனா அடுத்த பிளேட் வாங்க வந்திருக்க. ஆத்தி தங்கம் கை வச்சிட்ட. சரி வாங்கிட்டு போ. அந்த பையன் இருக்கட்டும். உங்க அம்மா ஏதோ சொன்ன மாதிரி அது சந்தேகப்படுத்த நான் சாப்பிடுறேன், வேற ஒண்ணு இல்ல. சரி சரி இந்த சாப்பிடு. இப்பமா 2 தான் வச்சிருக்கான். இல்ல வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? கண்ணு போடுறீதான்னு கேட்க. கண்ணு போடுறீதான்னு கேட்க. எப்பவும் திங்கிற பிள்ளை தனியா தெரியும்டி. நீ எப்பவும் திங்க மாட்டியாதான் கேட்டேன். வீட்டு சோறுனா யார் திம்பா? அது வீட்டு சோறு. இது ஹோட்டல் நல்லா இருக்கும். இந்த பையவுல ருசியா தான் திங்கும் உங்களுக்கு. ஆத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் ஹோட்டல்ல வாங்க வச்சிருவா. இந்த ஹோட்டல்ல இருந்து மட்டும் பொழைக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது. இந்த சாப்பிடு. ஏதோ பிளான பட்ட மாந்ததே. இந்த சாப்பிடு. அதான் கேட்க என்ன 2 தான் வச்சிருக்கான். சுட்டுக்கிட்டு இருக்காண்டி, இந்த சாப்பிடு. ஏன் மொத்தமா சுட்டு வைக்க முடியாதோ? ஆளத்தெல்லாம் வருதா வைக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? அடியே கடத்திவனி, இப்படிலாம் கடத்தி வந்தீங்க கூடாது. வீட்டு பொருள் நல்லா சாப்பிடணும். அது எங்களுக்கு தெரியும். இந்த அட்வைஸ்லாம் பண்ண கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் இப்படி திங்க விடுறேன். இந்த மாதிரி கடை பொருள்லாம் ரொம்ப திங்க கூடாது. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, கொண்டாங்க. திரும்புங்க. அத்தி ரொம்ப கண்ணு போடுதாவ. எனக்கு இது கூட பத்தாது. அப்பா என்ன டேஸ்டா வச்சிருக்காவப்பா. அது திரும்பினா கொண்டுறேன். அதையும் கொண்டாங்க. திரும்பாம தந்தா போதும், நான் எடுத்துக்கிடுவேன். நீங்க அப்படியே நில்லுங்க. ஒரு பேச்சுக்காவது நீங்களும் சாப்பிடுங்கன்னு கேட்கல. அதான் இன்னும் 3 பிளேட் வர வேண்டி இருக்க, வாங்கிட்டு வாங்க. 3 பிளேட்டா? அத்தித்து வர இன்னும் ஓட விட்டு அடிச்சிருவானே. இன்னொரு கல்வி சாப்பிடுவோமா? இல்லங்க இங்கே சாப்பிடுறது நல்லா இருக்குது. ஐயோ தோரா பக்கத்துல நின்னா அதுக்கான விக்ரம் போய் தண்ணியில அதை சுத்தி நின்னாங்க. ஏற்கனவே 2 வாட்டி சிரிச்சுட்டானுங்க. இப்பவும் நான் போய் வாங்கினோம்னா இந்த ஹோட்டல் நல்லாவே இருக்காதா. அவங்க தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்க போமா? நல்லா இருக்குமா? இதை விட சூப்பரா இருக்கும் சொல்லாவல. எதுக்கு ஒரு பிளேட் மட்டும் வாங்கிட்டு வந்துருதீங்களா? எதுக்குமா? கொஞ்சம் கூட வயிறு நிறையவே இல்ல. இது பூரியா போடுறதா? பூரி என்ன அப்பளம் மாதிரி இருக்குது. நம்ம மடிச்சு தின்னா பேப்பர் தின்ன மாதிரி இருக்குது. இருக்குன்னு ஒரு பிளேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் இன்னொரு கடையில போய் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாவது வயிறு நிறைஞ்சா அவ்வளவு தூரம் போக முடியும். அந்த கடையில இதோட ஸ்பேஸா இருக்குமோ?
கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த கடையில எப்படி இருக்குல்ல, அப்ப அந்த கடையில சூப்பரா தான் இருக்கும். சரி நம்ம அந்த கடையில போய் சாப்பிடுவோம். ஒரு 2 பிளேட் மட்டும் இங்க வாங்கினா போதும். அப்படி ஒரு வடையை வேண்டுறதுல பொங்கல் இருக்குதா? பொங்கல் இல்ல. என்ன கடை வச்சு நடத்துறாங்க? பொங்கல் இல்லையா? இது இருந்துச்சா? இந்த என்னது இட்லி இருந்துச்சா? வேணாம், இட்லி எனக்கு பிடிக்காது. ஹோட்டல் இட்லி எனக்கு பிடிக்காது. ஓ, உளுந்தோட வச்சிருக்காங்களா? இப்ப சாப்பிட்டியா? ஓ ஆமா, அது 2 3 தான் இருந்துச்சு. பருப்பு வச்சிருக்காங்களா? உள்ளி வடை வச்சிருக்காங்களா? உள்ளி வடை இல்லையா? முட்டைக்கோஸ் வச்சிருக்காங்களா? இனிமேதான் போட போறாங்களாம். சரி பரவாயில்ல. அப்ப 2 பூரி பிளேட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம இங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் அந்த கடையில சாப்பிட்டுக்கலாம். என்ன சரிதானே? சரிதான். நம்ம ஏன் அந்த கல்லையும் நேரவே சாப்பிட கூடாது? ஐயோ இப்படியே போனா கேக்கும்ல, கிறக்கி அடிச்சிரும். ஐயோ போனா அவனுக்கு சிரிப்பானே, தோற வேற மறைப்பானே. சரி பரவாயில்ல, அதுக்காக அலையில போகும். சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நல்ல பூரியா வாங்கிட்டு வாங்கண்ணே. நல்ல பெருசா சுட சொல்லுங்க. சரி. என்னதான் பூரி சுடுறாவள பேப்பர் மாதிரி எள்ளு போல இருக்குது. எனக்கு யாருக்குள்ள இப்ப பூரி வாங்கிட்டு போற? கொண்டு போடி. யார் எதுவும் சொன்னாவளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சாப்பிடு. இப்ப கொஞ்சம் பேச சுட்டுருக்காவளா? அப்படியே சுட்டுருக்காவ. இங்க போய் மறுபடியும் அப்படியே சுடுதாவ. ஹோட்டல்ல அப்படிதான் சுடுவாங்க, இந்த சாப்பிடு. சரி கொண்டாங்க. சரி அந்த பிளேட்ல இருக்கிறத நீங்க சாப்பிடுங்க, இதை நான் சாப்பிடுறேன். வேண்டாம், நீ சாப்பிடு. இல்ல எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம், நீ சாப்பிடு. வேண்டாமோ? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இல்ல அப்புறம் உங்களுக்கு பசிக்கும்ல. பசிக்கும். உன் கையால ஒரே ரூபாய் விட்டு விடுதியா? பெருசா கேட்கலையே. உன் கையால ஒரே ஒரு வாய். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரே ஒரு வாய். உன் பிஞ்சு கையால ஒரே ஒரு வாய். என்னடா? சரி வா, வாங்கி தர முடியா? பேசி மயக்கத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. புரியுது வேணுமா? கொன்னுங்க. சரி வா. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஒரு வாரமா உட்கார்ந்துருவோம். அன்பரசிமா, என்னம்மா நீ குளிக்கலையா தங்கம்? நான் வீட்லயே குளிச்சிட்டேம்மா. பரவாயில்லம்மா, இது மூலிகை தண்ணி, நீங்க குளிங்க. வாங்க. ஆத்தி நம்மள குளிக்க வச்சிராத. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வாரமா உட்கார்ந்துருவோம். ஏ டேய் இப்படி அப்படியே வலிக்கிட்டே போறேன் பாருடா. எப்படியெல்லாம் குளிக்கானவ? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஒரு வாரமா உட்கார்ந்துருவோம். அன்பரசி, என்னம்மா? நடிக்காத, வந்து குளி வா. நான் குளிச்சிட்டேன், வேண்டாம். பரவாயில்லை, வா குளிக்க வா. நான் வரலம்மா. ஏரேச்சலி, நீ குளியண்டில? நான் இங்கெல்லாம் குளிக்க மாட்டேன். நான் அருவியில தான் குளிப்பேன். இதெல்லாம் இந்த மாதிரி சுண்டைக்காய் பையில குளிக்க இடம். என்னது சுண்டைக்காய் பையில குளிக்க இடமா? ஆமால, இதெல்லாம் உங்களை மாதிரி சுண்டைக்காய் பையில குளிக்கிற இடம்ல. நாங்களும் இங்க குளிக்க மாட்டோம். நாங்களும் அருவியில தான் குளிப்போம். என்னல நம்ம இப்படி அசிங்கப்படுத்திட்டாவ? டேய் கிரிசி, இது இந்த கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கும்ல பிள்ளைல, அதுவும் குளிக்கிற இடம்ல. நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணதால அந்த அக்கா தானே. இதுல இருக்க சோகம் எங்கேயும் கிடையாது தெரியுமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமாமா, கரண்டைக்கு தண்ணி கிடக்கல. உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீ அவ்வளவு இருந்தானே இருக்க. ஆதிரக்கா வேண்டாம், எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்து அப்படி துள்ளி குதிச்சிருவீரோ? அவங்க தெரிக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்க. குளி. ஏது இந்த கரண்டைக்கு தண்ணி கிடக்க இது இல்லையா? நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணதா விட. பாப்பா நீ குளிக்கலையா? குளிக்கலன்னு சொன்னா எங்க அண்ணன் முக்கிய வச்சிருவான். ஏனே இதெல்லாம் சுண்டைக்காய் பையில குளிக்கிற இடம்னே. நான் அருவியில தான் குளிப்பேன். நாம அவசரப்பட்டு குளிச்சிட்டோமாடா. விட்றா, நமக்கு இங்க தான் ஆளம் கம்மியா இருக்கு. இதுல தான் குளிச்சா நல்லா இருக்கும்டா. பரவாயில்ல, நீ இங்கே குளி, இங்க தான் நல்லா இருக்கும். வரங்கி குளி. நான் இந்த அக்கா கூட அருவியில தான் குளிப்பேன்.
இல்ல என்ன சூப்பரா இருக்கல குளிக்கிறதுக்கு. ஏய் சூப்பரா இருக்கு தரணி. தரணி என்ன இப்ப பாருங்கனே. தரணி இப்ப பாத்தீங்களா நான் எப்படி சறுக்கிட்டே போறேன்னு பாருங்கனே. எங்க சரிக்கு உள்ள பாப்போம். இப்ப பாருங்கனே. இல்ல ஒண்ணு சரி எந்தி. அம்மா தண்ணி குறைய கிடந்திருக்கு. அம்மா இடிச்சிட்டேன். அம்மா அம்மா அம்மா. என்ன தண்ணி குறைய கிடக்குன்னு தெரியுமால? நம்ம பொத்தலின்னு வந்தா இதுல நான் குளிக்கணும். அது சரி இல்ல குளிக்கணும் குளி. நீங்களும் மாமாவும் குளிங்க. பயலுக்கு என்ன கோவம் வருது? நீங்களே குளிக்கறலனே அப்படியே விழுந்தா நினைச்சுக்கங்கனே. இல்ல ஓச்சிக்கிறதுக்கு நீ பிளான் போடுற. பாப்பா நீ குளி. வாவ் பியூட்டிஃபுல் ஏரியா. டேய் அப்படியே குளிங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். போட்டோவா? அப்படினா நீங்க குளிங்க, நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன். அப்படினா அப்படின்னாவா? நீ குதி, நான் உனக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன். அப்படிதான். இலவிய யார்ல? இது வெள்ளக்காரவியா? வெள்ளக்காரவியனா இவிய ரொம்ப தூரமா இருப்பாவலாம். வெள்ளியூர் வெள்ளக்காரவியா? ஓகே. இங்க பாருங்க. இல்ல எனக்கு இவள பார்த்த பயமா இருக்கு. தரணே. இல்ல ஒண்ணு இல்ல இது சண்டீரு. இல்ல ஒண்ணு இல்ல சும்மா ஒரு போட்டோ தான் எடுக்க போறாங்க. எனக்கு பயமா இருக்குல. தரணே நாங்க வாரவனே. எங்கடே வாங்கி அங்க இருங்கடே ஒரு போட்டோ தானே. இல்ல வெள்ளக்காரவி தூக்கிட்டு போறவளல. அவள பயங்காட்டுதா. பயந்துட்டானுங்க. ஸ்மைல். அவனுக்கு அழ போறானுங்க. இவர் வேற ஸ்மைல் நிக்கிட்டே. நோ ஸ்மைல். ஓகே டேய் இங்க வந்து பாருங்க. அது நம்மடா. இது நாங்களா? ஆமா பாய்ஸ், இது நீங்க தான். அது என்னது? கேமரா பார்த்தது இல்ல. அத வாங்கிட்டாங்க பாப்போம். அவர் என்னமோ ஒன்னு எடுத்தாரு. அது என்னது? எஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க எடுத்த கொஞ்சம் போட்டோ தாங்களே. ஓகே. டேய் பசங்களா, இத அந்த சாட்டை கொடுங்க. டேய் இது நம்மடா. நாங்க இத வச்சுக்கிட்டுமா? உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. டீச்சர் இந்தாங்க. டேய் அப்படியே இருக்கீங்கடா. எப்படி ஒரு நிமிஷத்துல? இதெல்லாம் ஸ்டுடியோக்கு போனா ஒரு வாரம் ஆகும். எப்படி? ஸ்டுடியோக்கெல்லாம் போனா ஒரு வாரம் ஆகுமே. அது ஸ்டுடியோல மட்டும் தான் எடுக்க முடியும். இங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது இங்க நிறைய ஃபாரின்ஸ் வச்சிருப்பாங்க. இது கேமரா, சடன் கேமரா. அப்படியே இருக்குது. அது ஒரே செகண்ட்ல. அது அந்த இயற்கை காட்சில ரொம்ப அழகா இருக்கு. சார் சொல்லுங்க சார். இவங்களையும் ஒரு போட்டோ எடுங்களேன். அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா கேட்டேன். ஆசையா கேட்டேன் அவ்வளவுதான். வேண்டாம். பரவாயில்ல சார், ஒரே ஒரு போட்டோ. ஓகே, அவங்கள திரும்ப சொல்லுங்க. வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. சூப்பரா இருக்கும். இந்த இயற்கை காட்சியில நம்ம இருக்க முடியும். எடுத்துக்கோங்க. எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் கூட இருக்கேன்ல. மேடங்க திரும்புங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. சார் நீங்க எடுங்க. மேடம் கொஞ்சம் திரும்புங்க. முடியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, திரும்புங்க. சார் நீங்களே கூட நில்லுங்க. பரவாயில்ல, அவங்க எடுக்கட்டும். பயமா இருக்கு. சரி நான் கூட நிக்க இருங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. மேடம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. ஓகே ஸ்மைல். கேமராவே பாருங்க. ஓகே சார் இந்தாங்க. இதுக்குள்ள ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு மேடம் இந்தாங்க. வாவ் பா செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. கொண்டா இந்தாங்க பாருங்க. வாவ் சார் உங்க ஜோடி சூப்பர். ஐயோ அவளை மறந்துட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். அவ என் பொண்ணு. ஒரு போட்டோ எடுக்கணும். நான் வேணா காசு கொடுத்துருவேன். நோ ப்ராப்ளம். வர சொல்லுங்க அந்த பொண்ணு. எனக்கு தோண மாட்டேங்குது, இவளுக்கு தோணுது. நானும் போட்டோல வர போறேனே. சாரி தங்கண்ணே, அப்படியே மறந்துட்டேன். சார் ஒரு போட்டோ. அன்பரசி நல்ல சிரி.
அங்க சவுண்ட் எல்லாம் கேட்காது, நீங்க முகத்தை மட்டும் காட்டினா போதும். ஸ்மைல் 1 2 3. என்னங்க மேடம்? கண்ணாங்க சூப்பரா இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இந்த போட்டோ பார்த்தோன்னே. ஆமா, நானும் இந்த போட்டோல இருக்கேனே. இந்த போட்டோ நம்ம வீட்டுல பெயிண்ட் பண்ணி போடுவோம். சரி, இத நான் பேக்ல கொண்டு வச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி பற்ற கூடாதுல்ல. சர்க்கத்தாக்குள்ள வச்சீங்க. நாளைக்கு நான் பேங்க்குக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன். சரி. ஃபுல்லா பிரேம் போட்டுறணும். டேய், உங்க போட்டோ தாங்கடா, பிரேம் பண்ணி தரேன். அப்படினா காலத்துக்கு அழியாம இருக்கும். கொண்டாங்கடா. இந்தாங்க டீச்சர். நான் இத போய் வச்சிட்டு வரேன். சரி. ஹேண்ட்பேக் வேன்ல இருந்துச்சு. ஆமா. சரி, குரங்கு எங்க இருக்கும், புடிங்கிட கூடாது, நான் வரேன். சரி. அழகி, உன்னை எப்பவுமே வர சொன்னேன், எப்போ வந்து நிக்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன். ஏண்டி? எங்க அண்ணன் ரொம்ப திட்டுதான். அவன் கிடக்கான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஊருக்குள்ள போல நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இங்கதான் ஏதாவது பேசினா ஏதாவது ஏதாவதுன்னா பக்கத்துல நிக்கலாம். சும்மா இருங்க சொல்லிட்டேன். இங்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த மாதிரிலாம் பண்ணுனீங்க, உங்க முகத்தையே நான் முழிக்க மாட்டேன். ஏன், இது உனக்கு பிடிக்கலையா? இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஊர்ல வச்சு பார்க்க கூட முடியல. உனக்கு என்ன பிடிக்கும்ல? அதுக்கு பின்ன என்னவா? எங்க அண்ணன் திட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவங்க கூட பேசுறத பார்த்தே கண்ட துண்டமாக்கிடுவேன்னு. இந்த பாரு, உன்னை எப்படி கல்யாணம் எனக்கு தெரியும்னா அவன் கிடக்கான். பாரு, அவன் ஒன்னும் ரொம்ப யோக்கியமானவனும் கிடையாது. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த அழகி எனக்கு தானே. இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியல, இப்பெல்லாம் உன்னை ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இதான் பொண்டாட்டி நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப போய் எங்க அண்ணன் ஒட்டுவான், எங்க அண்ணன் குடும்பம் ஏதாவது சொன்ன அவ்வளவு சொல்லிட்டேன். இங்கே தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவேன். பாரு, அங்க தள்ளி யாருமே இல்ல, பாப்போம். என்ன? அந்த சைடு தள்ளி போனா யாருமே இல்ல, பாத்துட்டு வந்துட்டேன். நம்ம 2 பேர் மட்டும்தான். இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. கொஞ்ச நேரம் பேசலாம்னு ஆசைப்பட்டேன். எந்த தப்பா? ஊருக்குள்ள வச்சுதான் எங்க அண்ணனும் பயந்து ஓடுறேன். எங்க யாரும் வரமாட்டாங்களே. நான் இப்ப எப்பதானே உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறது? என்ன இருக்கு பேசுறதுக்கு? பேசுறதுக்கு இல்லதான், அதுக்காக காதலிக்குதுக்குமா இல்ல. இங்க பாருங்க, நான் போறேன். போன்னு வச்சுக்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் எங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன கண்ணை கட்டின போய் வந்தேன். நான் போறேன். அடி சொல்றடி, ஊருக்குள்ள போனா பேச முடியல. பாரு, நான் வந்ததே உனக்காக தான். இங்க வந்துரு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பேசவா செய்யறேன்டி. அதுங்க வச்சு பேசுங்களேன். இங்க வச்சு பேச முடியாது. அப்ப நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுது இல்ல? ஏண்டி? நீங்க இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் உங்களை காதலிக்க மாட்டேன். அப்போ நீ வரலன்னு வச்சுக்க, நானும் பேச மாட்டேன், காதலிக்க மாட்டேன். இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நான் போறேன். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன கொன்னே போட்டுருவான் தெரியுமா? கிழிச்சா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம உனக்கு காதலிக்கலன்னா, ஆமா, நீ என்ன பெரிய சண்டி அது. ஆமா, அவன் சண்டியர் தான். யார் அப்படித்தானே பண்ணலையே எங்க அண்ணன். சரி. உங்க பாரு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல எனக்கு ரொம்ப தெரியவே இல்ல, ஏதோ பிடிச்சிருக்கு மட்டும் நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. வாழ்ந்தா உங்க தான் வரணும் முடிவு பண்ணிட்டேன். இப்பெல்லாம் உன் நினைப்பு ரொம்ப வருது. அப்படியா? எப்பவும் உன் நினைப்பாவே தாண்டி இருக்கும். அதான் சொல்றேன், கொஞ்சம் மன விட்டு பேசிட்டா நல்லா இருக்கும்ல. திடீர்னு எங்க அண்ணன் வந்துருவான். அவனை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தான். நிஜமாதான் சொல்றேன், திடீர்னு எங்க அண்ணன் வந்துருவான். ஏன்னா நீங்க எல்லாம் கூட வந்திருக்கீல்ல, அவனுக்கு தெரிஞ்சிட்டுல வந்துருவான். நான் மட்டும் புள்ளையோட இல்லாம இருந்தேன், அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவான். பாரு, அப்படியே வந்தாலும் நான் அங்க போனேன் சொல்லி சமாளி. அங்க சுத்தி பார்த்துட்டு இங்க சுத்தி பார்த்து சமாளி. ஆனா உள்ளுக்குள்ள போய் இருக்கிறது யாருக்கு தெரிய போதே? வேண்டாம். பேசுறே, கொஞ்ச நேரம் பேசணும்டி. வேண்டாம். ஒண்ணு இல்ல, வா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். வா, ஆசையா வந்தேன்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும்னு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? பிடிச்சா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க போறோன்னு. உன் பக்கத்துல உட்காரணும், கையை பிடிக்கணும், எவ்வளவு ஆசை இருக்கும். அதுக்குதானே மனுஷன் காதலிக்கும். எல்லாருக்கிட்டையுமா தோணும் சொல்லி. பிடிச்சவகிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். நீ சொல்லு, இதெல்லாம் நான் வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? உங்ககிட்ட தானே எதிர்பார்க்க முடியும். நீ ஏன் இப்படி பண்ண, நான் என்னடி பண்ணுவேன், பாவம் தானே. நீ ஏன் யோசித்து பாரு. ஒண்ணு இல்ல, நீ நானும் பேசிட்டு இருக்கலாம். ஒண்ணு இல்ல, சும்மா கையை மட்டும் தான் பிடிப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். பயமா இருக்கு. சத்தியமா சொல்றேன்டி, நான் வேற ஏதாவது பண்ண நீ நடிச்சிரு போதுமா? இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு போதுமா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன் நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேன். அன்னைக்கு இப்பதான் தொட்டு பிடிச்சி ஆடும் போதே, அந்த பாலஞ்ச பங்களாக்குள்ள போகும்போதே அதே நீ தான் சம்மதிச்சியா? நான் ஒண்ணு சம்மதிக்கல, நீங்க தான் என்ன பிடிச்சு வச்சு. அது யாரும் இல்ல பத்தியா, அதனாலதான். இங்க மட்டும் சத்தியமாடி, யாமே சத்தியமாடி, கையை பிடிக்கிறத நான் எதுவும் பண்ண மாட்டேன். நிஜமா? நிஜமாதான்.
சரி நான் கூட வச்சுட்டு வந்துட்டா? ஒண்ணும் வேண்டாம், கூட தானே கொண்டு நான் வச்சுக்கிட்டு. இல்ல உன் கூட என்கிட்ட தான் இருக்கணும். தூக்கிட்டு போட்டா ஒண்ணு வேண்டாம், அங்கங்க கைப்படாதுக்கா. என் கை போட்டானே, என் கை தானே போடுது. வேண்டாம், நீங்க வேணிக்கினே பிடிப்பிய. பிடிச்சதா என்னவா? இந்த விஷயத்துல நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்க ரொம்ப மோசம். அப்படியா? ஆமா, அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுனீங்க? எனக்கு பிடிச்சதா? பைத்தியம் தான் பிடிச்சது, தூக்கமே வரல. எனக்கும் தாண்டி. போங்க. நிஜமாதான், அப்பதான் புரிஞ்சது நீ எனக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்குன்னு. இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு அப்பெல்லாம் நடந்துட்டு தோணவே தோணிருக்காது. ஏதோ ஒரு பாசம், ஏதோ ஆள் மனசுக்குள்ள நீ இருக்க. நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? லூசாடி நீ. இது ஏமாத்தி நான் என்ன பண்ண போறேன்? நான் சாவதான் செய்யணும் ஏமாத்துல. லூஸ் மாதிரி பேசாத. அப்படி சந்தேகம் வந்தா என்ன பேச வேண்டாம், என்ன காதல் கேட்டா போ. கேட்கறத பாரு, ஏமாத்திருவீங்களா? எப்படி உன்னால கேட்க முடியுது? அப்போ நீ என்ன ஏமாத்திருவியடி? நீ என்ன ஏமாத்திருவியா? உங்க அண்ணனுக்கு பயந்து என்ன வேண்டாம்னு சொல்லிடுவியா? லூசா, லூசா நீ கேட்க. செத்தாலும் உங்க கூட தான் சாவேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. வாழ்ந்தா ஒண்ணா, செத்தாலும் ஒண்ணா. உன் மேல பைத்தியமா இருக்க, எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப நேசிச்சுட்டேன். நானும் தான். ரொம்ப பேசாதீங்கன்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், முன்னாடி இருந்தே பிடிக்கும். சரி வா, உட்காந்து பேசிட்டு வருமா? கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் ஜாலியா சந்தோஷமா கையை பிடிச்சுக்கிட்டு ஏதாவது பேசலாம் வா. சரி. தங்கச்சி அழைக்கீங்க, உங்க கூட சுத்திட்டு இருப்பா. நீங்க மட்டும் தனியா இருக்கியா? அவளை காணோம். இங்கதான் எங்கேயாவது நிப்பா. இவ்வளவு பெரிய இடத்துல எங்க கூடயே தான் சுத்தணும் கணக்கா என்ன? உங்க கூட தானே சுத்தணும். நீ தானே வீட்டுல சொல்லி கூட்டு வந்த. ஆத்தி, இன்னைக்கு நம்மள இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவான்னு நினைக்க மாட்டி. இந்த புள்ள எங்கிட்டி போச்சுதே? ஆத்தி, விக்ரம பார்க்க போயிருக்கா. அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிருவானே. அண்ணே, அந்த சைடு ஐஸ் வாங்கி தின்னுகிட்டு இருந்தானே. என்ன சைடு ஐஸ் வண்டி எங்க நிக்குது? என்ன நீங்க போய் பாருங்கண்ணே, எங்க கிட்டயே கேட்டீங்கன்னா நாங்க இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்படின்னா தெரியும். ஒன்னாதானே என்ன வந்தீங்க? ஆத்தி, பிள்ளைகளோட அங்கதான் நின்னுட்டு இருந்தா. ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருந்தா பிள்ளைகளோட. போப்ப. ஆத்தி, இவன் அரக்கனேதான். சப்பா எம்மா. அவ மட்டும் கையில கிடைக்கல, அப்புறம் தெரியும் இந்த தெய்வம் யாருன்னு. இல்லட்டா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. ராணி, நம்ம அந்த சைடு போய் குளிக்கலாம் வாட்டி. ஆமாக்கா, வாங்கக்கா. ஏ, அவளை உங்க கூட வச்சுக்க வேண்டியதானே? அவ இசை கூட எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இசை, அவ செம்பகமல்லி அவங்க கூட ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா பார்த்தேன். அந்த சைடு நிப்பா, போய் பாருங்க. போப்ப. அப்ப பாருங்க. அக்கா, நம்ம நீங்க குளி தோண்டி புதைச்சிருவானோ? அந்த புள்ள எங்கடி? விக்ரம் கூட்டான்னு சொல்லிட்டு போனாக்கா. அப்போ கண்டிப்பா செத்தோம். ஏண்டி ஆளோட நிக்க வேண்டியதானே? அவன் தான் கண்ணை கட்டிட்டே இருக்கான், நான் என்னன்னு கேட்டு வரேன்ட்டு போனா. இவனை பத்தி தெரிஞ்ச அந்த அழகி பிள்ளைக்கு எந்த இவ்வளவு தைரியம்? இவன் அக்கா லவ் பண்ணாங்கக்காக என்னெல்லாம் பண்ணாங்கிறது மறந்துட்டா என்ன? ஆத்தி, எவ்வளவு சித்திரவதை பத்தி கொன்னா. இவன் அழகி பிள்ளை மட்டும் இன்னைக்கு கையில சிக்கிச்சோ அவ்வளவுதான், கண்டம் கண்டம் ஆக்கிடுவான். இவன் ஒரு அரக்க இல்ல, ரவுடி பைய. பொண்ணு நம்ம ரவுடி பைய. சே, இந்த புள்ள எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏக்கா சீக்கிரம் வாங்கக்கா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த பிள்ளை சொல்லிடுவோம். எந்த சைடு போனா? ஏட்டி, நம்ம அவன் பாக்கிறதுக்குள்ள நம்ம பார்த்து அவளை கூட்டு வந்துருவோம். சீக்கிரம் வா. அதான் செய்யணும், சீக்கிரம் வா. எந்த சைடு போனா? அங்கோட்டு தான் போனா. ஆனா இங்க ஒரு வழி இருக்கு பாரு, நம்ம இங்கோடி போயிருவோம். தண்ணி இப்படி கொட்டுது, எப்படி ஏறி போக முடியும்? உயிர் முக்கியமா இந்த பயம் முக்கியமானு கேட்க? உயிர் தான் முக்கியம். அப்ப ஏறு வா. எல்லா இடமும் பார்த்துட்டேன், காணோம். எல்லா பிள்ளையும் நிக்குது, இவன் மட்டும் காணோம். அந்த விக்ரம் பையனையும் காணோம். அப்படின்னா திட்ட மாட்டேன், கையில மட்டும் கிடைக்கிட்டு இன்னைக்கு இதை எடுத்த கண்டம் துண்டமாக்கல. இங்கதானே ராணி ஜவாவும் அந்த மலைக்கு மேல ஏறி போனாலுங்க. அதுக்குள்ள ஆளை காணோம். எடி ஜவா, எடி ராணி. எப்பல என் தங்கச்சி பார்த்தா? வாண்டதான் கேட்க, என் தங்கச்சி பார்த்தா? என்னது? வாண்டதான் கேட்க, என் தங்கச்சி பார்த்தா? மறுபடி சொல்லு. நீ என்ன கார்கக்க லூசாடி இல்ல கார்கக்க சவுடியா? நீ பொறுக்கி தந்திரம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சொட்டி எண்ணிருவேன்.
யாருக்கிட்ட? என்கிட்டயா? செவடிங்க பைத்தியங்கக்கா. ஏன் நீ தான் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் பைத்தியமா இருந்தாலும் செவடியா இருந்தாலும் உனக்கு என்னல? இல்ல நீ என்னல என்ன பத்தி சொல்றதே? மூஞ்சி மோய பேத்துருவேன். உன் பொறுக்கித்தனத்துல வேற எங்க வச்சுக்க. உன்னை பார்த்து இந்த ஊரு பயப்படலாம், நான் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன். மூஞ்சி முறைய பேத்துறேன். முகரைய பாரு முகரைய. இவரு பெரிய ரவுடி அப்படி பயந்துருவாங்க போலுக்கே. உன் உருட்டலை மட்டும் உன் குடும்பத்தோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. இப்ப நீ என்ன அடிச்சல? உன்னெல்லாம் அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கணும். அடுத்த வீட்டு பொம்பளை பார்த்து லூசு செவடின்னு சொல்லிருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அடிச்சிட்டல? அட போடா. சீ, மூஞ்சி முகரையும் பாரு. பொறுக்கித்தனம் கட்ட வந்திருக்கான். என்னல அடிச்சிட்டல நீ? அடிச்சிட்ட ஒரு பொட்டச்சி என்ன அடிச்சிட்டா. என்ன அடிச்சிட்டல? என்ன அடிச்சிட்டா? ஒரு பொட்டச்சி என்ன அடிச்சிட்டா. இவள அடிச்சிட்டல? அடிச்சிட்டல நீ? தப்பா கைய வச்சுட்ட, தப்பா கை வச்சுட்ட.